வணக்கம், நான் உங்கள் குக்கிங் தமிழ் ஆனந்தி. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி 3 வகையான டிக்கா. பைனாப்பிள் டிக்கா வாங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் ஒரு ஃபுல் பைனாப்பிள் எடுத்திருக்கேன். நமக்கு கொஞ்சம் போதும். கட் பண்ணிக்கிறேன். அதை ரெண்டாக கட் பண்ண ஒரு பார்ட்லேருந்து 3 ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணிக்க போகிறேன். ஷேப்பு அவங்கவுங்க விருப்பம்தான், சைஸும் அவங்கவுங்க விருப்பம். தோல் தனியாக எடுத்துட்டு ஸ்கொயராக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த சைஸுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். இந்தளவு கட் பண்ணாதான் மசாலாக்கள் எல்லாம் நல்லா இறங்கும். ஃபஸ்ட்டு மிளகுத்தூள் 1.5 ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனுக்கு, சால்ட்டு 1/4 டீஸ்பூன், சாட் மசாலா 1 ஸ்பூன், ஹனி 1 ஸ்பூன், லெமன் 1/2 டீஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ண இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவோம். அப்போ தான் இந்த மசாலாக்கள் பைனாப்பிளுக்குள்ளே நல்லா சார்ந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், இந்த அளவுக்கு சைஸ் இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு மசாலாவோட சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு டிக்கா ஸ்டிக் எடுத்திருக்கேன். அந்த டிக்கா ஸ்டிக்கை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டுக்கிறேன். அதில் நான் கலந்து வச்ச அந்த பைனாப்பிளை ஒன்றொன்னா கோர்த்துக்கிறேன். பைனாப்பிள் கோர்த்த அந்த ஸ்டிக்குகளை அவன் கிரில்லில் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கிரில்லை அவனுக்குள்ளே வச்சுட்டு அவனில் வந்துட்டு கிரில் மோடில் 15 நிமிஷத்துக்கு செட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வச்சிடலாம். ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வெளியில் எடுத்து கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாம். அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும். சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஹனி பைனாப்பிள் டிக்கா தயார். இதை கடாயிலையும் பண்ணிக்கலாம், பார்பிக்யூ ஸ்டவ்லையும் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும்
கிளிக் பண்ணிடுங்க. பன்னீர் டிக்கா ஓவனில் எப்படி பண்ணுறதுன்னு. தேவையான பொருட்கள்: தக்காளி, குடை மிளகாய், பன்னீர், பெரிய வெங்காயம், தயிர். தேவையான மசாலா பொருட்கள்: மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு. ஒரு பவுலில் பெரிய வெங்காயம் கட் பண்ணது, தக்காளி, குடை மிளகாய், பன்னீர் துண்டுகள். இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. எல்லா காயும் ஒரே சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒன்று போல் வேகும். இப்போது மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன், மிளகுத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 3/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு. இப்போது ஒரு வடை சட்டியை சூடாக்கி 1 ஸ்பூன் பட்டர், கொஞ்சமாக ஓமம், 2 ஸ்பூனுக்கு கடலை மாவு, நல்லா வறுத்துக்கிறேன். கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். நல்லா கட்டி இல்லாமல் வறுத்துக்கிறேன். பச்சை வாசம் போகிற வரைக்கும். அதை வந்துட்டு இந்த எடுத்து வச்ச காய்கறி பன்னீர்களில் சேர்த்துக்கிறேன். தயிர் ஒரு 3 ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக எண்ணெய். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சுக்கிறேன். எல்லா காய் மேலேயும் அந்த மசாலா படுற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கிறேன். இப்போ கொஞ்சம் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். தந்தூரி ஸ்டிக்கில் இந்த கலந்து வச்சதை ஒன்றொன்னா கோர்த்துக்கிறோம். முதல்ல பன்னீர், வெங்காயம், தக்காளி, குடை மிளகாய். இதே மாதிரி மறுபடியும் பன்னீர், பெரிய வெங்காயம், தக்காளி, குடை மிளகாய். இந்த மாதிரி ஒரு 3 ஸ்டெப்புக்கு நான் கோர்த்துக்கிறேன். இந்த தந்தூரி ஸ்டிக்கு கடைகளில் கிடைக்கும். பல் குத்துற குச்சி மாதிரி கொஞ்சம் நீளமாக இருக்கும். இப்போ ஒரு ஓவன் பேனில் எண்ணெய் அல்லது வெண்ணெய் ரெண்டுத்தில் எதையாவது நல்லா தடவிக்கிறேன். அதுக்கு மேலே கோர்த்து வச்ச அந்த ஸ்டிக்கை எடுத்து வைக்கிறேன். இப்போது ஓவனில் 200 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்ச ஓவன் பேனை உள்ளே வைக்கிறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு சேம் 200 டிகிரி செல்சியஸில் 5 நிமிஷத்துக்கு கிரில் பண்ணிக்கிறோம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. உள்ளே வச்ச பேனை மறுபடியும் வெளில எடுத்து நம்ம பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி
வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எடுத்துருங்க வெளியில் ஸ்டிக்கில் இருந்து. சாஸும் புதினா சட்னியும் இதுக்கு தொட்டுக்க சூப்பராக இருக்கும். மேலால் லெமனையும் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க, செம்மையாக இருக்கும். சிக்கன் டிக்கா, சூப்பரான சுவையான சிக்கன் டிக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் போன்லெஸ்ஸு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் கறி மசால் தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு கொஞ்சம், சாட் மசாலா கொஞ்சம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தயிர் 2 ஸ்பூன், அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் அன்னாச்சி ஜூஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு மணி நேரத்துக்கு இப்படியே ஊற விட்டுடுறேன். அப்போ தான் இந்த மசாலாக்களெல்லாம் சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கும். இப்போ ஒரு டிக்கா ஸ்டிக் எடுத்துக்கிறேன். டிக்கா ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிறேன் தண்ணியில். இப்போது ஒவ்வொரு சிக்கன் பீஸாக எடுத்து அந்த டிக்கா ஸ்டிக்கில் சொருகிக்கிறேன். தயிரில் நல்லா ஊறுறதுனால சிக்கன் சாஃப்டாக இருக்குது, ஈஸியாக கோர்க்க முடியுது. கொஞ்சம் இடைவெளி விட்டு கோர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லா வேகும். இந்த மாதிரி தேவையான அளவுக்கு ஸ்டிக்கில் கோர்த்துக்கலாம். கோர்த்த ஸ்டிக்கை ஒரு கிரில் ட்ரேயில் வச்சு நம்ம ஓவனில் வைக்க போகிறோம். கிரில் மோடில் 15 நிமிஷத்துக்கு செட் பண்ணிவிட்டு நம்ம கோர்த்து வச்ச அந்த டிக்காக்களை உள்ளே வச்சிடுறோம். ரன்னிங் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து கொஞ்சம் ஆயில் தடவிக்கோங்க, அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போது டிக்கா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நல்ல வாசமாகவும் இருக்குது, நல்லா வெந்துருச்சு. நீங்களும் இது மாதிரி வீட்டிலையே ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டிக்காவை நார்மலாக நம்ம தோசை தவாலையும் செஞ்சுக்கலாம், இல்லை பார்பிக்யூ ஸ்டவ்லையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியுடன் உங்கள் குக்கிங் தமிழ் ஆனந்தி. நன்றி, வணக்கம்.